Hello friends, welcome back to the channel. In the video la நாம பார்க்க போறது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேजेस பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்க 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. யூஜிசியால் ரெக்கக்னைஸ்ட் ஆகியிருக்கு, நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு, A++ கிரேடும் வாங்கியிருக்கு, NBA-வாலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு இந்த காலேஜ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான். 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, NBA கிரெடிட்டும் வாங்கியிருக்கு, யூஜிசியால ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, நாக்கால ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான். அட்டானமஸ் காலேஜ் தாங்க இது. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, NBA கிரெடிட்டும் ஆகியிருக்கு, நாக்காலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு, ஏ கிரேடும் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து அல் அமீன் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் வந்து சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. தென் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஐஸ்வர்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் இருக்கிற காலேஜ் JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE வந்து அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்குங்க. லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் MP நாச்சிமுத்து M ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்குங்க. 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.